இன்றைக்கி டாபிக் வந்து கான்ஃப்ளிக்ட், ஒரு முரண்பாடு, எஸ்பெஷலி பிட்வீன் பார்ட்னர்ஸ், ஒரு மோதல்னு கூட சொல்லிக்கலாம். இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஆகும்போது, ஒரு முரண்பாடு வரும்போது, எஸ்பெஷலி பிட்வீன் பார்ட்னர்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நினைக்க வேண்டியது வந்து யோர் பார்ட்னர் இஸ் நாட் யுவர் எனிமி, இல்லையா? தென் செகண்ட்லி வந்து வென் யூ ஹேவ் தட் கான்வர்சேஷன், ஒரு முரண்பாடான ஒரு கருத்து ரெண்டு பேரும் பேசுகிறீங்கன்னா, ப்ரீத் ஈஸிலி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இட்ஸ் ஓகே டு பி ராங். சம்டைம்ஸ் நம்ம தப்பு பண்ணுவோம், இட்ஸ் ஓகே டு பி ராங். பட் பேஷண்ட்டாக ரெண்டு பேருமே லிசன் பண்ணுங்கள். அண்ட் இஃப் த கான்வர்சேஷன் ஒரு ரைட் டிரெக்ஷனில் போகல, ரொம்ப எமோஷ்னலி அன்ஸ்டேபிளாக இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னா, யூ கான்ஷியஸ்லி நீட் டு டேக் அ பிரேக். ரெண்டு பேருமே டிசைட் பண்ணி யூ நீட் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் த கான்வர்சேஷன். ஆனால் கான்வர்சேஷன் பிரேக் பண்ணும்போது அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு போயிடக்கூடாது. அது என்ன ஆகும்னா, இட்ஸ் லைக் ப்ரஷிங் அண்டர் த கார்பெட். அந்த இஷ்யூவை அந்த டைம் அட்ரெஸ் பண்ணலைன்னா அது ரொம்ப டாக்ஸிக் ஆகிடும் உங்களுடைய லைஃப்பில். ஸோ வந்து ஒரு கான்ஷியஸாக ஒரு பிஹேவியர் எடுங்க. வந்து வென் யூர் இமோஷ்னலி ஸ்டேபிள், கம் பேக் டு தட் கான்வர்சேஷன் அகெயின் அண்ட் பேஷண்ட்லி லிசன் டு யுவர் பார்ட்னர். பிகாஸ் கிரிட்டிசிசம் பண்ணாலும் இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் கிரிட்டிசிசம் வந்து வில் பிரிங் அவுட் த பெஸ்ட் இன் யூ. அந்த மொமெண்ட் நமக்கு அக்செப்ட் பண்ண முடியாது, பட் இட் டெஃபினெட்லி வில் ஹெல்ப் யூ. எப்போவுமே வந்து லைக் ஒரு ஜேர்னியில் வந்து போத் ஆஃப் யூ ஆர் டூ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பாதையை நோக்கி வந்தவங்க. உங்களுடைய பேக்ரவுண்ட், அப்ரிங்கிங் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரே மாதிரி கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. எப்போவுமே ஒரு மோதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வி ஆர் ஸ்டிச்ட் வித் லாட்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் only மேக் அஸ் பர்ஃபெக்ட் டுகெதர். ஸோ blend in your journey well, listen to your partner very patiently, and life will be really cool. Employ this and then get back to me. Cut.